தேர்ட் ப்ரமோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பயங்கரமான ப்ரமோ. இதை என்றைக்கோ பண்ணியிருக்கணும் விஜய் சேதுபதி சார். அதை இன்றைக்கி பண்ணுறாரு. ரம்யாவை பார்த்து கேட்குறாரு, விக்ரம் அந்த இடத்துலேருந்து எதுக்கு எழுப்பணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாரு. உடனே அவங்க தெரியாது சார் அப்படின்னோடனே, நான் அப்செட்டாக இருக்கேன், இப்படி தான் பேசுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது, பிடிக்கலைன்னா நீங்கள் போயிடலாம், கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு மட்டும் வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கெட்ட வார்த்தை எப்போ பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டு ரம்யா லைவில் பேசி நான் கேட்டது கிடையாது. அப்படி சொன்னோடனே, எனக்கு இங்கே இருக்க வேண்டாம் சார், எனக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. தாராளமாக நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயின் டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச ரம்யா வெளியில் வரல. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் இந்த ப்ரமோலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதுக்கு முன்னாடி வேறையும் நிறைய பேர் இந்த மாதிரி வாய் விட்டுருக்காங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். அதை திறந்து அப்படி வெளியே அனுப்புங்க நான் மனசுக்குள்ளே நினப்பேன். ஆனால் எப்பயுமே அவங்க இப்படி திறக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ரம்யாவுக்கு ஈஸியாக திறத்துட்டாங்க. ஏன்னா ரம்யா போனால் அவங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது. ஸோ விஜய் டிவிக்கும் எல்லாம் பண்ண தெரியும். அவங்களுக்கு வேண்டிய கண்டஸ்டன்ட்னா உள்ளே வச்சுக்கிறாங்க, வேண்டாத கண்டஸ்டன்ட்னா போகிறேன், நான் போயிருக்கேன், நான் இருன்னு சொல்கிறாங்க போல இருக்குது. பட் டோர்லாம் திறந்துருச்சுன்னு அந்த கான வினோதம் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து கன்வின்ஸ் பண்ணி வேண்டாம் வெளியே போகாத, நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 வீக் சேலரி கூட கிடைக்கிறது வந்து ரம்யாவுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.